வந்தானே கிரிக்க மாதிரி ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கையும் ஒரு மாஸ்கையும் கொண்டு வந்து கையில வச்சுக்கிட்டு நிக்கிறானே நினைக்கிறீங்க. இப்படித்தானே நினைச்சாலும் தப்பு இல்லை. ஏன்னு கேளுங்க, கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி தண்ணீர் கேன் நம்ம சுமந்த காலம் கிடையவே கிடையாது. நமது முன்னோர்கள் வந்து தண்ணியை தள்ளி விட்டு குடிச்ச காலம் தான் இருந்துச்சு. குளங்கள் குட்டைகள் நிறைந்து வழிஞ்சிச்சு. இன்னைக்கு குளங்கள் குட்டைகளை தேடிக்கிட்டு இருக்கோம், பிளாஸ்டிக் வாட்டர் கேனை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல வரும் காலங்களில் மரங்களின் எண்ணிக்கை குறையும் போது இது போன்ற ஆக்சிஜன் சிலிண்டர்களை நாம் ஒருவருக்கொருவர் சுமந்து கொண்டு வரக்கூடிய காலம் நிகழும். நிச்சயமாக நிகழும்னு சொல்ல முடியாது, ஆனால் நிகழக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நீங்க வேணா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு எப்படி வாட்டர் கேனை தூக்கிட்டு வர்றோமோ அதே மாதிரி ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரையும் கையில தூக்கி வச்சுக்கிட்டு போன் பண்ணுவோம். அண்ணே சிலிண்டர் தீர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, வீட்டில் கொண்டு வந்து பார்சலை இறக்கி விட்டு போயிருங்க. இந்த காலம் வரும், நிச்சயமாக வரும். அன்னைக்கு வரும்போது என்னை நீங்க எண்ணி பார்ப்பீங்க. தயவு செய்து ஏன் இதை நான் முன்கூட்டியே சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பெருநகரங்களான பெங்களூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், இது போன்ற டெல்லியா இருக்கட்டும், இது போன்ற இடங்கள்லாம் மாசு காற்றானது மிகப்பெரிய மாசு அடைஞ்சு இன்னைக்கு இது போன்ற சிலிண்டர்களை, இது வந்து நான் வந்து ஒரு மாடலுக்காக வச்சிருக்கேன். சிலிண்டர் வந்து சின்ன சின்ன சிலிண்டர், வாசனை திரவியங்கள் அடங்கிய சிலிண்டர் போல ஆக்சிஜன் சிலிண்டரை பெருமைக்காக வாங்கி தூய காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் 15 நிமிடங்களுக்கு வந்து 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அழகான இயற்கையான சூழல் எத்தனை காலத்துக்கு மனிதன் நம்ம விட்டு வைக்க போறோம்ன்றது எனக்கு தெரியவே இல்லை. உண்மைதான். ஏன்னா இதை வந்து நான் விளையாட்டுக்காக சொல்லலை. என்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், என்னை சார்ந்து நான் பயணிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், அனைவரிடமும் நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த மண்ணில் பனைமரம் போன்று ஒரு மனிதனுக்கும் மண்ணுக்கும் பயனுள்ள மரம் வேறு எந்த ஒரு மரமும் கிடையாது. முடிஞ்சால் செல்போனில் எவ்வளவோ நீங்கள் வந்து தேடி பார்க்குறீங்க. பனைமரத்தினுடைய பயனை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதனது உச்சி முதல் அதனது அடி வேறு வரை, சல்லி வேறு வரை மனிதனுக்கும் இந்த மண்ணுக்கும் பயனுற்றது தான் வாழ்ந்துட்டு சாகும். அது இறந்து பட்ட மரமாக நிற்கும் போது கூட பல பறவைகளுக்கு பல்லுயிர்கள் வாழக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்து மட்டும்தான் வாழும். ஐயா அப்படியே திரும்பி பாருங்களேன், அந்த பனை மரத்துக்கு குறைஞ்சபட்சம் 15 வருடம் இருக்கும் அதோட வயது. யாராவது நட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யாராவது நடவு செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இருக்கிறதுலேயே ஒரு சோம்பேறியான உயிரினம் மனிதன் மட்டுமே. அந்த மனிதன்கிட்ட தான் நான் கேட்குறேன், தயவு செய்து நீங்கள் வந்து மரம் வளர்க்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீர்நிலைகள் ஓரங்களில் வளர்க்கன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கொண்டு போய் ஒரு மரத்தை, ஒரு குழியை தோண்டி அதை நட்டு வச்சு அதுக்கு வேலிகள் அமைத்து அதுக்கு தண்ணி ஊற்றி வார அதை வந்து கவாத்து பண்ணி அதை பெரிய மரமாக வளர்க்கணும். இதை செய்கிறதுக்கு எந்த மனிதன் முன் வருவான்? போடா, டியூட்டியை முடிச்சுமா, வீட்டில் போனோமா, ரெஸ்ட் எடுத்தோமா, அடுத்த டியூட்டிக்கு வந்தோமா, பேமெண்ட்டை வாங்கினோமா, என் வாழ்க்கையில் இருக்கிற இஎம்ஐயை ஓட்டமான்னு இருக்க வேண்டிய சூழலில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். அது தவறு இல்லை. அடுத்த தலைமுறைக்கு நம்ம எதை விட்டுட்டு போக போகிறோம்? அப்படி எதையாவது விட்டுட்டு போகணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, நான் வர்ற வழியில் பார்த்தேன், நம்மளுடைய கேம்பஸில் நிறைய பனை மரங்கள் இருக்குது. எடுத்த விதையை நீங்கள் நடவு செய்யக்கூட வேண்டாம், போகிற வழியில் இப்படி தூக்கி போட்டு போனீங்கன்னா போதும். நீங்கள் விட்டு எரிஞ்ச இடத்துல 6 மாதத்தில் அந்த விதையானது எந்த ஒரு நீரையும் நம்ம ஊற்ற வேண்டியதில்லை. அதுக்கு நீங்கள் வந்து வேலி அமைக்க வேண்டிய பணிகள் கிடையாது, அதுக்கு வந்து பராமரிக்க வேண்டிய பணிகள் கிடையாது. ஆடு மாடுகள் மேய்ந்தாலும் கூட அடுத்த ஒரு 15 வருடம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது போல வந்து நிற்கும். இதனுடைய வாழ்நாள் எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா 115 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான மரம். ஒரு வருடத்துக்கு வந்து குறைந்தது 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு பொருட்கள் தரக்கூடிய மரம். இது மாதிரி நம்மகிட்ட நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. இந்த மரத்துல ஒரே ஒரு சின்ன விஷயம், நம்ம நிறைய இழந்துக்கிட்டு இருக்கோம். 90s கிட்ஸ்ன்னு சொல்றோம், நிறைய விஷயங்கள் இழந்துக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட காட்டிக்கிறேன். இந்த பொம்மையை நீங்க எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த பொம்மை பார்த்திருக்கீங்களா சார்? நீங்க பார்த்திருக்கீங்களா சார்? பார்த்திருப்பீங்க. உங்க இதுல எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? பார்த்திருக்கீங்க. இதுக்கு அடுத்து உள்ள தலைமுறை நம்ம செட்டு மக்கள் எத்தனை பேர் கை தூக்குனாங்க கேளுங்க? 2 பேர் கை தூக்கிருக்கோம். இன்னைக்கு பிளாஸ்டிக் முகத்துல நம்ம பிள்ளைக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளையா இருந்தா பாபி பொம்மை கேட்கும். அது எதுக்குடா அப்படின்னு கேட்டா அதுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுவான், தலை சீவி விடுவான், பொட்டு வச்சு விடுவான், எல்லாம் செய்வான். இந்த பொம்மை வரலாற்றிலிருந்து நீக்கப்பட்டு 27 வருடங்கள் ஆயிடுச்சு. நம்மளுடைய பனை விதை பொம்மைன்னு சொல்லுவோம். இதை பணம் இன்னைக்கு நொங்கு சீசன் வருது, நொங்கு சீசன் முடிஞ்ச பிறகு பழம் கிடைக்கும். பழம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கிடைக்கக்கூடிய நம்ம தூக்கி எறியக்கூடிய அந்த விதையில செஞ்ச பொம்மை. இன்னைக்கு கூகுள்ல அந்த நிறுவனம் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம எதனால தேடி போற இடம் அதுதானே. பிள்ளைகிட்ட ஏதாவது தேடுங்க அப்படின்னு சொன்னா அதுல தானே போய் நம்மளே அதை தான் தேடுவோம். அதுல போய் நான் தேடின காலம் இந்த பொம்மை நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொன்னான். இப்படி ஒரு பொருளே என்கிட்ட கிடையாதுறான்னா. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அதே
தேடுதலில் போய் நீங்கள் தேடி பாருங்க, பனை விதை பொம்மை, பனங்கொட்டை பொம்மை, இந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு தேடினீங்கன்னா இந்த பொம்மை மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்து இன்னும் 5 பொம்மைகளை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு நான் விட்டு சொல்றேன். என்கிட்ட ஒரு குணம் இருக்குங்க, நிறைய விஷயங்களை தூக்கி போடுவேன். அதில் விதைப்பந்து ஒன்று, 2வது பனை விதை ஒன்று. ஏன்னா இந்த ரெண்டுமே வந்து எப்போ முளைக்கும் எப்போ முளைக்காது நான் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மண்ணுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன்னா, மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம், இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் பயனுற்று வாழணும். முடிஞ்சா வாழ்க்கையில ஒரு 10 விதைய போற வழியில தூக்கி போட்டு போங்க. விதை பந்தை தூக்கி போட்டு போங்க. அதிக தூரங்கள் பயணிக்கும் போது ஒரு 10 விதை பந்துகளை தூக்கி போட்டு போங்க. எதுவும் கிடைக்கலையா, பலம் கிடைக்கும் போது அந்த விதையவாது சும்மா நாளும் நீர்நிலைகள் பக்கம் தூக்கி போட்டு போங்க. முளைக்கும் முளைக்காதுன்றதை நீங்க நினைச்சே பார்க்க வேண்டாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. விதைத்து கொண்டே இருப்போம், முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணுக்கு உரம். விதைக்க வேண்டியது நமது கடமை. சரிதானா? மனிதன் வாழ்வது கொஞ்ச காலம், இந்த மண்ணுக்கு மனிதனுக்கு பயனுற்று வாழும். அந்த விதத்துல உங்களால் முடிந்த நல்ல விஷயங்கள்ல தூக்கி எறிதல்ல இந்த 2ஐயும் செய்யுங்கன்னு இந்த ஒரு தாழ்மையான நேரத்தில் கேட்டுக்கிட்டு, எவ்வளவோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம். வெளியே போகும்போது இந்த மாதிரி ஒரு மஞ்சள் பையில மடித்து பிக் பாக்கெட்டில் வச்சுட்டு போனோம்னா, பின்பையில் வச்சுட்டு போனோம்னா அது வாட்டுக்குள்ளே இருக்கும். இன்னைக்கு காலையில் தெப்ப குளத்தில் எல்லார்ட்டையும் கேரி பை கொண்டு போகிறவங்ககிட்ட, ஐயா அதை கொடுங்க, இதை வாங்கிக்கோங்க, இதை கொடுங்க அப்படின்ட்டு கொடுக்கும்போது ஒருத்தர்லாம், இதை எதுக்குப்பா நான் தூக்கிட்டு போனேன், இந்த அருக்கு நான் தூக்கிட்டு போகிறேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன பை வேணுங்கிறான். அவங்களுடைய நிலையை பாருங்க. இதை இந்த மஞ்சள் பையை தூக்குறது அவங்களுக்கு வந்து கௌரவ குறைச்சலாக இருக்குது. ஒரு காலத்தில் ஐயா மதுரைக்காரன், நான் வந்து ரொம்ப திமிரா சொல்லுவேன். ஏன்னு கேட்டேன்னா, ஒரு காலத்தில் மஞ்சள் பையை தூக்கிட்டு போனால் நீ மதுரைக்காரனா கேட்ட சென்னை இன்னைக்கும் இருக்கு. அதனால நமது குழந்தைகளுக்கு இந்த ஒரு சாதாரண ஒரு விஷயத்த சொல்லுவோம். நம்ம தூக்கி பழகிட்டோம்னா பின்னாடி வரக்கூடிய சந்ததி அது தூக்கிட்டு வரும். அந்த குழந்தை